தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் அகரம் சிகரம் சேனலின் பண்பான தமிழ் வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் பிரிவு 6 டிஆர்பி மிக முக்கிய வினா வங்கியானது தரப்பட்டுள்ளது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் பிஜிடிஆர்பி சேனல் அகரம் சிகரமை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. வாங்க காணொளிக்குள் நுழைவோமா. சங்கம் இருந்ததற்கான சான்று பகர்வது எது? உத்திரமேரூர் கல்வெட்டு, அசோகர் கல்வெட்டு, மாமல்லபுர சிற்பங்கள், சின்னமனூர் செப்பேடு. சங்கம் இருப்பதற்கான சான்று சின்னமனூர் செப்பேடு என்பது சரியான விடை. கடை சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? காய்ச்சின வழுதி, வெண்டேர் செழியன், வச்சிரநந்தி, முடத்திருமாறன். கடைச்சங்கம் என்று சொன்னால் முடத்திருமாறன். 4ஆம் தமிழ்ச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1901, 2, 3, 4. 1901ஆம் ஆண்டு தான் 4ஆம் தமிழ்ச்சங்கமானது தோற்றுவிக்கப்பட்டது. பாட்டும் தொகையும் என்பவற்றுள் பாட்டு என்பது என்ன? குறுந்தொகை 10 பாட்டு, திருமுருகாற்றுப்படை 8 தொகை. 10 பாட்டு தான் பாட்டும் தொகையும் அப்படிங்கிற நூல்ல வர பாட்டு. 8 தொகையில் அகமும் புறமும் கலந்த நூல் எது? நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, அகநானூறு, பரிபாடல். அகமும் புறமும் பேசுற நூல் பரிபாடல். பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி தொகுப்பித்த நூல் எது? ஐங்குறுநூறு, நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல். இதுல குறுந்தொகை தான் பன்னாடு தந்த பாண்டியன் தொகுப்பித்த நூல். தொகை நூல்களுள் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் எது? ஐங்குறுநூறு, நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல். குறுந்தொகையை தான் தொகை நூல்கள்ல முதலாக தொகுக்கப்பட்ட நூலாக இருக்கிறது குறுந்தொகை. ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணையை பாடியவர் யார்? ஓரம்போகியார், அம்மூவனார், கபிலர், பேயனார். முல்லைத்திணைன்னு சொன்னாலே பேயனார். முல்லை காடு, காட்டுல பேயின்னு நம்ம நினைவுல வச்சுக்கலாம். முல்லைத்திணையை பாடியவர் பேயனார். கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடி அந்த நூலை தொகுப்பித்தவர் யார்? நல்லந்துவனார் என்பது சரியான விடை. நல்லுருத்தன், மருதநலிலனாகனார், கபிலர்னு கொடுக்கப்பட்டிருக்குது. நல்லந்துவனார் தான் கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர். புறநானூற்றில் அதிக பாடல்களை பாடின புலவர் யாரு? பொன்முடியார், கபிலர், பரணர், ஔவையார்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஔவையார் தான் புறநானூர்ல அதிக பாடல்களை பாடியிருக்காங்க. தமிழரின் திருமண முறையை காட்டக்கூடிய நூல் எது? குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு. அகம் பற்றிய நூல் இல்லையா? அகநானூறு தான் தமிழரோட திருமண முறையை காட்டக்கூடிய நூலாக இருந்திருக்கிறது. சேர மன்னர்களை மட்டும் பாடக்கூடிய நூல் புறநானூறு, களவழி 40, நெடுநல்வாடை 10. 10 தான் சேர மன்னர்களை மட்டுமே பாடக்கூடிய நூல். பாட்டுடை தலைவன் பெயரால் அமைந்த ஆற்றுப்படை நூல் எது? திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை. எதுவும் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா முருகனை பத்தி பெயரோட வர்றதுனால திருமுருகாற்றுப்படை தான் பாட்டுடை தலைவனோட பெயரால அமையப்பட்ட ஒரு ஆற்றுப்படை நூல். கடை எழு வள்ளல்களின் சிறப்பை கூறுகின்ற ஒரு நூல் புறநானூறு, களவழி 40, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. இப்ப இந்த 7 வள்ளல்களை பத்தி குறிப்பாக சொல்லக்கூடிய நூல் சிறுபானாற்றுப்படை. முக்கியமான வினா. தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் கூத்தர் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை. தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக வைத்த நூல் பெரும்பான் ஆற்றுப்படை. முடாத்தம கண்ணியார் எழுதிய நூல் கூத்தர் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை. பொருணரை பற்றிய ஒரு நூல் தான் முடாத்தம கண்ணியார் பாடியிருக்காங்க. பொருணர் ஆற்றுப்படை. மலைப்படு கடாமுக்கு இன்னொரு பேர் பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படைன்னு கொடுத்தாங்கன்னா கூத்தர் ஆற்றுப்படையை தான் மலைப்படு கடாம்னு சொல்றாங்க. நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு பெயர் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டுட்டு நமக்கு ஆற்றுப்படை நூல்களை கூட வரிசையா கொடுத்துடலாம். ஆனால் குறிஞ்சிப்பாட்டா, முல்லைப்பாட்டா, பட்டினப்பாளையா, நெடுநல்வாடையான்னு கேட்டா முல்லைப்பாட்டை தான் நெஞ்சாற்றுப்படைன்னு ஒரு சிறப்பு பெயரால சொல்றாங்க. மிக முக்கியமான ஒரு வினா. குறிஞ்சிப்பாட்டை முதலில் பதிப்பித்தவர் யார்? சீவை தாமோதரம் பிள்ளை, பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர், நாதமுனி, ஊவேசா. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஊவேசா பல்வேறு அற்புதமான நூல்களை பதிப்பித்து இந்த உலகிற்கு மிகச்சிறந்த தமிழ் தொண்டு ஆற்றிய அறிஞர். குறிஞ்சிப்பாட்டை முதல்ல பதிப்பித்தவர் ஊவேசா தான். ஊவே சாமிநாத ஐயர். நரவு மகிழ்தல் அப்படிங்கிறது என்ன பொருள்? தேன் சுவைத்தல், இறை இன்பம் அனுபவித்தல், ஆன்மா இன்பம்.
இதுல வந்து இறைவனுடைய இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பேரு நரவு மகிழ்தல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தமிழ் சொல். இந்த அளவில் 20 வினாக்கள் மிக மிக முக்கிய வினா வங்கியாக நாம் தந்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட 100 வினாக்களுக்கு மேலாக பிரிவு 6 வினாக்கள் இருக்கின்றன. அவற்றையும் தொடர் பதிவுகளாக உங்களுக்கு விரைவில் வழங்க இருக்கிறோம். நீங்கள் மறக்காமல் உங்கள் அகரம் சிகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. தொடர்ந்து உங்களுக்கான அற்புதமான பதிவுகளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?